أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் செய்யக்கூடிய உன்னதமான அமல்களில் மிக முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் குர்ஆனை ஓதுறது. குர்ஆனோடு எங்களோட வாழ்க்கையை பிணிச்சு கொடுத்தது. அப்போ அதில் மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. நாங்கள் தொழுகையில் ஓதுகிறோம். பல சந்தர்ப்பங்களில் இந்த குர்ஆனோடு நாங்கள் குர்ஆனை தொடர்ந்தாவே இந்த சூரா ஃபாத்திஹா தான் ஆரம்பமாக இருக்குது என்ற முக்கியத்துவம் நாங்கள் பார்த்தோம். அப்போ அதில் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த முதலாவது வசனத்துக்கான விளக்கத்தையும், அர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த ரெண்டு அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமங்களுக்கான விளக்கத்தையும், மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு நாளின் அதிபதியாக அல்லாஹ் தஆலா இருப்பான் என்ற அந்த விஷயம் வரைக்கும் நாங்கள் சென்ற முறை பார்த்தோம். அப்போ அந்த தொடரில் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற விஷயம். இது என்ன சொல்லுதுண்டா, இய்யாக நஅபுத், யா அல்லாஹ் உன்னை மாத்திரமே நாங்கள் வணங்குவோம், வ இய்யாக நஸ்தஈன் உன்னிடம் மாத்திரமே நாங்கள் உதவி தேடுவோம் என்று இங்கே சொல்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸுல் குதுஸியில் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்வதாக, தொழுகையை நான் 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். ஒரு பகுதி எனக்குரியது, அடுத்த பகுதி அடியானுக்குரியது. ஒரு அடியான் தொழுகையில் சூரா ஃபாத்திஹா ஓதும்போது எங்களோட ஒவ்வொரு ஓதலுக்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்கிறான், வாக்குறுதி அளிக்கிறான். சொன்னாங்க, ஒரு அடியான் தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்தான். இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாஹ் தஆலாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் என்று. என் அடியான் என்னை புகழ்றான் என்று அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொல்கிறான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதுகின்ற போது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் என்ற இந்த திருநாமத்தை என்ற அடியான் தொழுகையில் ஓதுகின்ற போது ரப்பு சொல்வான், அஸ்னா அலைய அப்தி, என்னை எனது அடியான் சங்கைப்படுத்தி விட்டான், புகழ்ந்து விட்டான், புகழ் பாடுகிறான். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லுகின்ற போது மஜ்ஜதனி அப்தி, என்னை எனது அடியான் கண்ணியப்படுத்தி விட்டான், சங்கைப்படுத்தி விட்டான். அப்படி பாருங்கள், நாங்கள் அல்லாஹ் தஆலாவோடு உரையாடுகின்ற உரையாடல் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. நான் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் மோதுகின்ற போது அல்லாஹ் தஆலா மிக நுணுக்கமாக பார்த்து, என் அடியான் என்னை புகழ்கிறான், என் அடியான் என்னை பாராட்டுகிறான், என் அடியான் என்னை கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலாவை கண்ணியப்படுத்துகின்ற உன்னதமான வார்த்தைகள். அல்லாஹ் தஆலாவை எப்படி புகழணுமோ அப்படி புகழ்வதற்கான வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் சூரா ஃபாத்திஹாவில் மிக அழகாக அல்லாஹ் தஆலா வடிவமைத்து வைத்திருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதை ஓதிவிட்டு ஒரு அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்ற இந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த வார்த்தை எனக்கும் எனது அடியானுக்கும் உரியது, எனக்கும் எனது அடியானுக்கும் உரியது. இந்த வார்த்தையை சொல்லிட்டு
இதுக்கு பிறகு என் அடியான் எதை கேட்குறானோ அந்த விஷயம் அந்த அடியானுக்கு கிடைக்கும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். பாருங்க, அடுத்த சொல்றான், யா அல்லாஹ் என்னை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. அப்போ அல்லாஹ் தாலா புகழ் பாடிட்டு அடியான் அல்லாஹ்வுக்கு ப்ரொமிஸ் பண்ணுறான், யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்குத்தான், நீதான் அளவற்ற அருளாளன், நீதான் அளவில்லாத அன்பாளன். மட்டுமல்ல, நாளை மறுமையில் உன்னை நாங்கள் சந்திப்போம், அப்போது நீ அந்த உலகத்தில் மாலிக்காக இருப்பாய், அரசனாக இருப்பாய். இப்படி உன் புகழ் மேலோங்கி இருக்கின்ற போது யா அல்லாஹ் நான் யார் தெரியுமா? எனக்குள்ள கண்ணியம் என்ன தெரியுமா? நான் ஒரு ஆட்சியாளனாக இருப்பதல்ல உண்மையில் எனக்குள்ள கண்ணியம், நான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருப்பதல்ல எனக்குள்ள ஒரு கண்ணியம், நான் இந்த கம்பெனிக்கு ஓனராக இருப்பது என்பதையும் விட ஒரு அடியாண்ட கண்ணியம் என்ன தெரியுமா? இய்யாக நஅபுத், யா அல்லாஹ் நான் உன் அடிமையாக. இந்த உலகத்திற்கு எனக்கு மிகப்பெரிய கண்ணியம் என் ரப்புக்கு நான் அடிமையாக இருப்பது தான். அதையும் விட ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் கிடையாது. நான் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் ஆட்கள் என்ன அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி சில பேர்களை வச்சாலும் கூட என் அந்தஸ்து என் கௌரவம் என்ன தெரியுமா? நான் என் ரப்புக்கு நான் அடிமை. இய்யாக நஅபுத், இந்த உலகத்தில் ஒன்றை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன், வேற யாருக்கும் நான் அடிமை இல்லை. உதாரணமாக பாருங்க, அல்லாஹ் தாலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேராஜுடைய உயர்ந்த அந்த உலகத்தில் யாரும் போகாத உயர்ந்த ஒரு கௌரவமான இடம் மேராஜ், அல்லாஹ் தாலாவை தரிசித்த அந்த சந்தர்ப்பம். அப்போ இந்த உலகத்தில் யாரும் போகாத உன்னதமான ஒரு உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி விட்டு அந்த உயர்த்தின அந்த கொடுத்த அந்த கௌரவத்தை அல்லாஹ் தாலா வர்ணிக்கின்ற போது எப்படி தெரியுமா வர்ணிக்கிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, எனது அடியான, ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ற, எனது அடியான இஸ்ரா மேராஜ் நோக்கி அழைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் மிக தூய்மையானவன். அப்போ அந்த உயர்ந்த ஒரு கௌரவத்தை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? பி அப்திஹி, தனது அடியானை. அப்போ அந்த அடிமை, அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பது தான் உண்மையில் எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம். அப்போ அல்லாஹ் தாலாவை மிக மிக அழகான முறையில் விளங்கி, அந்த ரப்பை விளங்கி, ரஹ்மானை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் தாலாவை ரஹீமாக சந்திக்கணும் என்று ஒருத்தன் விரும்பி மாலிக்காக இருக்கின்ற போது என் வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா தீர்ப்பளிப்பான். நான் அங்கே போய்த்து அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டி வரும். அங்கே அல்லாஹுக்கு முன்னால் நிற்கணுமா இருந்தால் இந்த உலகத்தில் நான் யா அல்லாஹ் உன் அடிமையாக வந்துட்டு நான் போகிறேன். எந்த ஒரு அடியான் அல்லாஹுக்கு அடிமைப்படாமல் இருப்பானோ அப்போது அவன் பணத்துக்கும் சொத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைகளுக்கும் காமத்துக்கும் இச்சைக்கும் அடிமையாக பேத்திடுவான், உலகத்துக்கு அடிமையாக பேத்திடுவான். அப்போ இந்த உலகத்தில் ஒரு அடியான் உள்ள கௌரவம் சல்லிக்கு அடிமையாக வாழ்றதல்ல, அவனோட சொந்த ஆசைகளுக்கு அடிமையாக போகிறதல்ல. ரப்பு நான் யார் தெரியுமா? இய்யாக நஅபுத், நான் உன்னைய வணங்குறது தான் எனக்கு கௌரவம், உனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு போகிறது மட்டும்தான் எனக்கு கௌரவம். நீ எதனை என் வாழ்க்கையில் சொன்னாயோ அதை செய்கிறதுல தான் எனக்கு கௌரவம் இருக்குது, கண்ணியம் இருக்குது. இய்யாக நஅபுத், வேறு யாரையும் இல்லை, உன்னை மாத்திரம்தான் யா அல்லாஹ். மட்டுமல்ல, எனக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் மாத்திரமே தான் நான் உதவி தேடுகிறேன் என்று ஒரு அடியான் சொல்லும்போது சொல்லுவான், இந்த ப்ரொமிஸ் எனக்கும் என் அடியானுக்கும் முடியுது. அல்லாஹ் விளங்கி, ரப்ப விளங்கி என் அடியான் சொல்கிறான், எனக்கு மட்டுமே இவன் எனக்கு அடிமையாக இருக்க போகிறானா, அதில் தான் அவனுக்கு கண்ணியம் இருக்கிறான். இந்த ப்ரொமிஷன் நீ எனக்கு தாரியா? அப்போ இது எனக்கும் உனக்கும் உள்ள எக்ரிமெண்ட். இந்த வார்த்தை நீ சொன்னதுக்கு பிறகு
ஏண்ட அடிமை எதை கேட்குறானோ எஜமானனாகிய ரப்பு நான் கொடுப்பதற்கு தயார். கேளு நீ இப்போ என்ன கேட்க போகிறேன்? அடி என் ரப்புகிட்ட நான் கேட்க போகிறேன். அடிமைத்துவத்தை வெளிப்படுத்திவிட்டு நான் கேட்க போகிறேன். யா அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு என்ன தெரியுமா தேவை? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். மௌத்து வரைக்கும் நேரான பாதையில் கபரை சந்திக்கின்ற வரைக்கும், ரப்பே உன்னை சந்திக்கின்ற வரைக்கும் நான் நேரான பாதையில் வாழ்ந்துட்டு மூத்தா போகணும். எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிது, சொத்து செல்வங்கள் அதிகாரங்கள் எல்லாம் கிடைக்கிது, ஆனால் ஹிதாயத் மிஸ் ஆகுது. அல்லாட அன்பை விட்டு தூரமாகிறோம். யார் இந்த உலகமே எனக்கு கிடைச்சாலும் எனக்கு முதல்ல ஓண்ட வழிகாட்டல் எனக்கு தேவை. என்ன கைட் பண்ணடியா அல்ல, என்ன கைவிட்டுடாது. அல்லாஹ்கிட்ட பிச்சை கேட்குற இடம் தான் அது. அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அழகான ஒரு இடம் அது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்போ உண்மையில் ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் அடிப்படை தேவைன்னு நான் சொல்ல முடியல. என்ன சொல்கிறோம்? அடிப்படையான தேவை உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம் என்றெல்லாம் இந்த உலகம் அடிப்படை தேவைகள் அடுக்கிக் கொண்டே போகுது. ஆனால் ஒரு முஸ்லீம்ல அடிப்படை தேவை என்ன தெரியுமா? யா அல்லாஹ் கல்வி, சொத்து, வீடு அனைத்தும் இருந்தும் உன்னோட வழிகாட்டுற எனக்கு கிடைக்கலண்டா, ஒன்றை நான் மிஸ் பண்ணினேன்டா, இந்த உலகத்தில் நான் வாழ்றது நஷ்டம். யா அல்லாஹ் என் இறுதி மூச்சு வரைக்கும் யா அல்லாஹ் நீ என்ன கைட் பண்ணு, கைவிட்டுடாத யா அல்லாஹ். நான் வெளியில் போய் நானாக வாழ ஆரம்பித்தா நான் மாட்டிக்கொள்வேன். அந்த அளவு தூரம் எனக்குள்ள ஆசைகள் இருக்குது, ஷைத்தானியத்தான சூழல் இருக்குது. யா அல்லாஹ் ரப்பே நீ என்ன கைவிட்டுறத யா அல்லாஹ், நான் உண்ட அடிமையா அல்லாஹ். இறுதி மூச்சு வரைக்கும் ஓண்ட கட்டுப்பாட்டிலே நான் வாழ்ந்துட்டு மௌத்தா போகிறதுக்கு விரும்புகிறேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன கைட் பண்ணு. இது போகிற நீ என்ன எப்படி நான் வாழணும்னு நீ சொல்லு, நான் அப்படி வாழ்ந்துட்டு போகிறேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்போ நீ சும்மா யோசிச்சு பார்க்கும். இந்த உலகத்தில் ஒரு அடியான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன உதாரணமாக ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு சொத்து செல்வங்கள் இருக்குது, பட்டம் பதவிகள் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது, அனைத்தும் இந்த உலகத்தில் அவன் வாழ்கிறான். அப்படி வாழுகின்ற ஒரு அடியானை பார்த்து நான் என்ன சொல்லுவோம்? கொடுத்து வச்சால் அப்படி சொல்லுவோம் இல்லையா? கொடுத்து வச்சால் அவங்களுக்கு என்னப்பா எல்லாமே இருக்குது என்று சொல்லலாம். ஆனால் அப்படி உலகத்தில் எல்லாம் பெற்று அல்லாட ஹிதாயத் ஒரு ஆளுக்கு கிடைக்கல, எல்லாமே இருக்குது, அவனுக்கு மிஸ்ஸிங் ஹிதாயத். கொடுத்து வச்சாலா அவன் கண்ணியமானாலா? இல்லை, அனைத்து சொத்துகளும் கிடைச்சியும் வேலையில் முடிவே இல்லாத வாழ்க்கை அவனுக்கு நஷ்டமாக போய்த்துடும். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. அதாவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டி கொண்டு இருக்கின்ற போது அந்த பாதையால், அந்த ரோட்டால் ஒரு மனிதன், வாட்ட சாட்டமான ஒரு மனிதன் போகிறத காண்றான் தாய். அப்படி போகின்ற போது அவனுக்கு அவனோட சூரத்தை பார்த்தாவே வசதி வாய்ப்புள்ள ஒரு கௌரவமான வாழ்க்கை கூடிய ஒரு மனிதன் அந்த ரோட்டால் போகிறேன். இந்த தாய் துவா கேட்குற, யா அல்லாஹ் எதிர்காலத்தில் இந்த குழந்தைய என் பிள்ளைய யா அல்லாஹ் அவரமாய் ஆக்கிடியா அல்லாஹ். இந்த புள்ள குடித்த பாலை நிப்பட்டிட்டு சொல்லும், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அதை மாதிரி என்ன ஆக்கிடாதே யா அல்லாஹ். இன்னும் ஒரு மனிதன் போகிறான், அவனை பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை, சாதாரண ஒரு ஆள், கையில் காசு எதுவுமே இல்லை, ஒரு வழிபோக்கன் போகிறான். இந்த தாய் துவா கேட்குது, யா அல்லாஹ் எதிர்காலத்தில் இப்படி ஒரு கஷ்டப்படுகின்ற பிள்ளையாக என் பிள்ளைய ஆக்கிடாதே யா அல்லாஹ். அந்த புள்ள என்ன செய்வோம் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை அந்த புள்ள இப்படி கேட்கும், யா அல்லாஹ் அந்த மனிதனுமா என்னை ஆக்கிடியா அல்லாஹ். அந்த மனிதனுக்கிட்ட கையில் காசு இல்லை, உலகத்தில் பெருசாக மதிப்பு இல்லை, யாரும் கணக்கெடுக்கிறதும் இல்லை. ஆனால் ரப்பே உனக்கிட்ட மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ்கிறாள் அவர். இவர் உலகமே மதிக்குது, ஆனால் உனக்கிட்ட எந்த மதிப்பும் இல்லையா அல்லாஹ். இந்த மதிப்போடு உலகத்தோடு வாழ்ந்துட்டு மௌத்தாப்பான உனக்கிட்ட எந்த மதிப்பும் இல்லையா அல்லாஹ். எதிர்காலத்து ஒரு நாளும் என்ன அப்படியான ஆளாக ஆக்கிடவே அல்லாஹ். பாருங்கள் பார்வை எப்படி வீக்கணுமெண்டு. உண்மையான கௌரவம்
உண்மையான கண்ணியம், உண்மையான புகழ், உண்மையான வெற்றி நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு போகும்போது என் அடியான் வாரான் என்று என்னை வரவேற்கின்ற ஒரு மறுமையினால் எனக்கு கிடைக்கக்கூடாதா? என் மௌத்தின் போது நான் மௌத்தை சந்திக்கின்ற போது அடைய ரப்பு என்ன சந்திக்க விரும்புவானா? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிறந்த அடியான் யார் தெரியுமா? சிறந்த அடியான் யார் தெரியுமா? அவன் உலகத்தில் வாழுகின்ற போதே அவனோட உள்ளத்தில் இருக்கும் நான் என் ரப்பை சந்திக்கணும், அந்த சந்திப்பை விரும்புகின்ற ஒரு மனிதன். மட்டுமல்ல, அந்த அடியானை சந்திக்கிறதுக்கு ரப்பும் விரும்புவான். மிகச்சிறந்த மனிதன். மிக மோசமான மனிதன் யார் தெரியுமா? இவனுக்கும் விருப்பம் இல்லை ரப்பை சந்திக்கிறதுக்கு, ரப்புக்கும் இஷ்டம் ஒன்று இல்லை இவனை சந்திக்கிற விஷயத்தில். இவன் தோல்வி அடைந்த மனிதன். இப்போ நாங்கள் உண்மையில சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில எதை கேட்குறோம் தெரியுமா? ரப்பே ஒன்றை நான் விளங்குறேன் யா அல்லாஹ், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை வணங்கி வாழ்க்கையில் எனக்கு எது தேவையாக இருந்தாலும் ரப்பே உனக்கிட்ட மட்டும் நான் கேட்பேன், வேறு யாரும் எனக்கு தேவையில்லையா அல்ல. அப்படியா? இந்த ப்ரொமிஸ் எனக்கும் என் அடியானுக்கும் உரியது. இப்போ என் அடியான் எதை கேட்குறானோ அதை நான் கொடுப்பதற்கு தயார். இப்போ அடியான் சொல்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் என்னை கைவிட்டுடாங்க, இறுதி மூச்சு வரைக்கும் உன்னோட அன்புக்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு யா அல்லாஹ் என்னை கைட் பண்ணுவாயாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சென்ற முறையில் ஒரு துவா ஒன்று நாங்கள் படித்தோம். இன்னல்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வந்தால் ஓதுகின்ற பல துவாக்களில் இன்னும் ஒரு துவாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனி வஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. இந்த துவாவோட பொருள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் வாழணும் என்று விரும்புகிறேன் உன்னோட ரஹ்மத்தில். உன்னோட ரஹ்மத் எனக்கு தேவையா அல்லாஹ், உன்னோட அன்பு எனக்கு தேவை. ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின், ஏண்ட பொறுப்புல யா அல்லாஹ் என்னை கைவிட்டுடாத. உனக்கு ஏழ்மையை வாழ்ந்து கொள்றதுக்கு இப்போ வாழ்ந்துகோன்னு சொல்லி போட்டு யா அல்லாஹ் என்ன ஏண்ட பொறுப்புல கைவிட்டுடாத யா அல்லாஹ். தர்ஃபத ஐனின், கண்ணை பொத்திட்டு எடுக்கிற அந்த சின்ன நேரமாக இருந்தாலும் ரப்பே என்ன ஏண்ட பொறுப்புல விட்டுடாத. எனக்கு வாழ தெரியா, நீ வழிகாட்டலைன்னா எனக்கு வாழ தெரியா, நீ கைவிட்டா இந்த உலகத்தில் எனக்கு கை கொடுப்பதற்கு யாரும் இல்லையா அல்ல, நீ என்ன புறக்கணிச்சா என்னை கணக்கெடுக்கிறது இந்த உலகத்தில் யாரும் இல்லையா அல்ல, யாழ்லா நீ என்ன கைவிட்டுடாத என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனி வஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, என்ற வாழ்க்கையின் விவகாரங்கள் எல்லாத்தையும் என்னால் செஞ்சு கொள்ள இயலாத யா அல்லாஹ், அனைத்து வாழ்க்கையின் விவகாரத்தையும் யா அல்லாஹ் எனக்கு சீர்படுத்தி தந்தருவாயாக. ஏனென்றால் உன்னை தவிர வேறு ரப்பு இல்லையா அல்லாஹ். இது எப்போதுற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள், இடர்கள், துன்பங்களை வருவதாக ஃபீல் பண்ணால் இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களோட பொறுப்பில் இருக்க போல நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. எனக்கு ஏழும் எல்லாம் செய்கிறதுக்கு என்று ஒரு மமதை வருகின்ற போது நாங்கள் மாட்டிக்கொள்வோம். என்னை விட்டா ஆள் இல்லை என்று யோசிக்கும் போது அல்லாஹ் தஆலா கைவிட்டுடுவான். சொன்னாங்க, ஒரு அடியான், ஒரு மோமின் எல்லா சந்தர்ப்பத்திலையும் உணர்கின்ற ஒரு முக்கியமான உணர்வு தான், யா அல்லாஹ் ரப்பே நீ என்னை கைவிட்டாத யா அல்லாஹ், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், மௌத்து வரைக்கும் இறுதி நாள் வரைக்கும் யா அல்லாஹ் உன்ட கைடில் நான் வாழணும் என்று விரும்புகிறேன். அப்படியா? அப்படியா இருந்தா இதோ நீ கேட்குற என்ன கேட்குற, உனக்கு சாப்பாடும் தேவையில்லை, உனக்கு ஊடும் தேவையில்லை, உனக்கு அடிப்பட்ட ஃபர்ஸ்ட் தேவை எது? அல்லாஹ்ட வழிகாட்டல். அப்போ சும்மா வச்சு பாருங்க பார்க்கும், நாங்கள் உலகத்தில் வாழும்போது எங்களுக்கு ஒரு சொத்து செல்வங்கள் கிடைக்கிது, அல்லாஹ்ட அந்த கைட்லைனை விட்டு வெளியில் போனேன். ஒரு மூமினை பொறுத்தவரை எனக்கு முழு உலோகமே கிடைச்சாலும் அல்லாஹ்ட கைட்லைனில் அங்கால போய்த்து கிடைக்குதா, அப்படியான ஒரு சொத்து எனக்கு தேவையில்லை, அப்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை.
வருமானம் வருது, ஆனால் கொஞ்சம் ரப்பை விட்டு தூரமாகினான். அல்லாஹ் போட்ட பவுண்டரியை கொஞ்சம் மகளை வைத்தான். நல்ல ப்ராஃபிட் ஒன்று வருது, ஆனால் ரப்போட வழிகாட்டில் கொஞ்சம் விலகி கொஞ்சம் புறக்கணிச்சிட்டு போனான். ஒரு அடியான் இல்லை, முழு உலகம் சொத்து செல்வங்களும் எனக்கு கிடைச்சாலும் அப்படியான ஒரு வருமானம் எனக்கு தேவையில்லைன்னு தெரியுமா? இப்படியான ஒரு வருமானம் எனக்கு கிடைச்சா நாளை மறுமையில் எனக்கு கிடைக்க வேண்டிய சுவர்க்கத்தை நான் மிஸ் பண்ணிடுவேன். ஆனால் கவலை என்ன தெரியுமா? சிலர் சில போது பேசுவாங்க, இப்படி பேசுகிறத நான் கேட்டுருக்கேன். ஒருத்தர் ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் நீங்கள் பிஸ்னஸில் இது ஒருத்தருக்கு சொன்ன அட்வைஸ், அதை நான் காதில் கேட்டேன். எப்படி சொல்கிறாருண்டா, அன்பாக இறக்கத்தோடு சொல்கிறாரு, நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த நாட்டில் நடப்பு உங்களுக்கு தெரிந்தானே, ஹிக்மத்தான் நடந்து கொள்ளணும் என்று சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பிஸ்னஸுக்கு ஃபெஸ்ட்டுக்கு இறங்கின உடனே நீங்கள் என்ன செய்ய வேணாம், அல்லா ரசூலை ஃபெஸ்ட்டுக்கே நீங்கள் போட்டுக்கொள்ள வேணும், தலையில் அல்லாட மார்க்கத்தை போட்டுக்கொள்ள வேணும். இப்போதே போட்டுக்கொண்டா உங்களுக்கு சம்பாதிக்கலாம் போகும். மார்க்கெட் தெரிந்தானே, அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. என்ன நீங்களும் அப்படி இப்படியெல்லாம் போகிறதுக்கு ரெடியாகி வரணும். நீங்கள் வந்த ஆரம்பத்தில் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டா எல்லோரும் முன்னுக்கு போய்த்துடுவாங்க, உங்களோட பிஸ்னஸ் பின்னுக்கு போய்த்துடும். அவர் கொடுக்குற அட்வைஸ், புதுசாக பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்தாலும் கொடுக்குற அட்வைஸ் என்ன, ஹலால் ஹராம் பார்க்க வேணும், அங்கே இஸ்லாத்தை கொண்டு வந்து போட்டுக்கொள்ள வேணும், கைவிட்டு போங்க. அப்படி தான் உலகம் போகுது. அப்படி போனால் தான் உங்களுக்கு பிஸ்னஸை செய்யலாம். ஒரு கட்டம் வரும், சம்பாதிச்சு சொத்து செல்வங்களை சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கட்டம் வரும். அதுக்கு தான் அல்லாஹ்வுல ஹஜ் உம்ராலாம் வச்சிருக்கிறது. அப்போ நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் கிடச்சிட்டு நீங்கள் போய்த்து உம்ரா ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்தால் எல்லாம் ஓகே. அந்த கட்டம் வரும் வரைக்கும் இப்போ என்ன செய்வானாம், அல்லாஹ் ரசூல் மார்க்கம் என்று தலையில் போட்டுக்கொள்ளவானாம். இது நான் உங்களுக்கு செல்வ அட்வைஸ்ன்னு சொல்கிறார். நல்ல அட்வைஸா இது? அவன் உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் கொடுக்குற அட்வைஸ், அல்லாஹ் ரசூலை போட்டுக்கொள்ள வேணும் தலையில். மார்க்கத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு காலம் வரும், அப்போ உங்களுக்கு மார்க்கம் தேவை இல்லை. இது சொல்லுது என்ன தெரியுமா, இல்லை இறுதி மூச்சு வரைக்கும் ரப்பே, என் இறுதி மூச்சு பிரிகின்ற வரைக்கும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், என் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன பேசணும், இதை பேசக்கூடாது, இது எல்லாத்தின் ரப்பே இஹ்தினா, எங்கள் அனைவருக்கும் நீ கைட் பண்ணியாலாம், நீ வழிகாட்டு. நான் ஒன்றை வணங்க தயார், ஒன்றை மட்டும்தான் நான் வணங்குவேன், உனக்கிட்ட மட்டும்தான் ஹெல்ப் கேட்குறேன். நான் கேட்குற முதலாவது ஹெல்ப் பண்ண தெரியுமா, என்ன கைவிட்டுட்டாங்க. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு அற்புதமான ஒரு துஆ, அற்புதமான ஒரு பிரார்த்தனை. என்ன அந்த பிரார்த்தனை, என் வாழ்க்கையில் முதலாவது தேவை யா அல்லாஹ் உன்ட கைடு ஹிதாயத் எனக்கு நசீபாகணும் யா அல்லாஹ். அந்த கவலை வரலையா? இந்த சூரா ஃபாத்திஹா ஓதப்போக்குள்ள நாங்கள் ஹிதாயத்தை எவ்வளவோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹிதாயத்தை இல்லாமல் எத்தனை பேர் வாழ்கிறாங்க எங்களோட. நான் பலரோட பழகிறோம், பலரோட பேசுகிறோம். அப்போ மௌத்துக்குள்ள வாழ்க்கை அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்த கவலை என்ன தெரியுமா, நான் மட்டும் சுவர்க்கம் போகணும் என்றதையும் தாண்டி இந்த வழிகாட்டல், இந்த நேரு வழி இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் கிடைக்கணும். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சேவகம் செய்த ஒரு யூதன், ஒரு சிறுவன், அவனுடைய இறுதி நேரம், அவன் சக்கராத்து நேரத்தில் இருக்கிற என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுற ஓடோடி போகிற அந்த பொடியன் பார்த்து சீரியஸ் சோமில்லாமல் இருக்கிறார். அவருடைய சக்கராத்து நேரம். அந்த நேரத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவண்ட பக்கத்தில் இருந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், அதுக்கு சொன்ன வார்த்தை, சிறுவனே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிடு மகன். அப்போ ஒரு ஒரு பிள்ளையோட, ஒரு அடியானோட, ஒரு உம்மா, ஒரு வாப்பா, ஒரு ஆள் இறக்கமாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லணும், நீ ரப்பை ஏற்றுக்கோ, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லிடுமானே, நீ வெற்றி பெறுவாய். அந்த புள்ள என்ன தெரியுமா செஞ்ச, உம்மா வாப்பான்னு பார்த்து இப்படி
என்ன தெரியுமா சொன்னாங்க? அத்தி அபுல் காசிம், மானே அபுல் காசிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறத நீ கேட்டு நடந்து போவோன்னு சொன்னாங்க. அந்த சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல்லா, ரசூல்லாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்படி மாஷா அல்லா, ஒரு பொடியன் களிமா சொல்லி நரகத்திலிருந்து தப்பிட்டானே, சரியா ரசூலா தப்பின மாதிரி அவருக்கு கிடைச்ச சந்தோஷம். அல்ஹம்துலில்லா, ரசூலா துவா கேட்டேன், அல்ஹம்துலில்லா இந்த சிறுவனை, இந்த பொடியனை, இந்த இளைஞனை நரக வேதனையிலிருந்து பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுவாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எவ்வளோ ஆனந்தம். இந்த துவா சொல்லித்தாரு. உலகத்தில் கிடைக்கிற ஆகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், என் பிள்ளைக்கு அந்த வழிகாட்டில் கூடிய அல்லாஹ், என் மனைவிக்கு அந்த வழிகாட்டில் கூடிய அல்லாஹ், நானும் அந்த வழிகாட்டிலோட வாழணும். மட்டுமல்ல யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எல்லாரும் உன்னை ஏற்று யா அல்லாஹ் உன்னை சந்திக்கின்ற பாக்கியத்தை நீ கொடுத்துடணும். யா அல்லாஹ் இய்யாக நஅபுத், நான் மட்டுமல்ல யா அல்லாஹ் வணங்க உன்னை நான் விளங்கினேன், நான் மட்டுமல்ல இய்யாக நஅபுத், நாங்கள் அனைவரும் உன்னை வணங்க வேண்டிய ஆக்கள் தான். இஹ்தினா, எனக்கு வழிகாட்டு என்று படித்து தரல, சூரா படித்து தர. இஹ்தினா யா, நான் மட்டும் நரகத்துக்கு தப்போணும் என்ற துவா அல்ல இது. இது சொல்லுது யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் நரகத்திலிருந்து தப்பி உன்னை ஏற்றுக்கொண்ட அடியார்களாக யா அல்லாஹ் என்ன மட்டுமல்ல யா அல்லாஹ், என் குடும்பத்தை மட்டுமல்ல யா அல்லாஹ், இது ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி இஹ்தினா, நீ கைட் பண்ணியா அல்லாஹ் என்று கெஞ்சி கேட்குறது. இப்போ என்ன, இப்போ அவர் ஒரு விளக்கம் உண்டு. அல்லாஹ் தஆலா அந்த துவாவை அழகாக படிச்சுட்டாங்க. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எங்களுக்கு முன்னுக்கு யாரெல்லாம் நேரான பாதையில் வாழ்ந்தார்களோ யா அல்லாஹ், உண்மையான அருள் அதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் வாழ்ந்துட்டு நேரான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு மௌத்தா போனார்களோ, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உண்மையில் அவர்களுக்கு நீ அருள் செய்தாய். உண்மையான அருள் அல்லாஹ் தஆலாவுடைய ஹிதாயத் நசீபாகிறதா. கைரில் மக்தூபி அலைஹிம், யாருக்கு ஹிதாயத் கிடைக்கலையோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள். வலத்தாலின், வழி தவறியவர்கள். யா அல்லாஹ் அப்படியான ஒரு அடியானாக எங்களை ஆக்கிடாத யா அல்லாஹ். உலகத்தில் அல்லாஹ்வோட வழிகாட்ட. அப்போ பொறாமை யாரை பார்த்து வரணும்? மாஷா அல்லாஹ், ரப்பை இப்படி இந்த மனுஷன் நேசிக்கிறானே, அப்படி நானும் நேசிக்கணுமே. அப்படி அல்லாஹ் தஆலா சொன்னா இந்த அடியான் எவ்வளவு கட்டுப்பட்டு நடக்கிறானே, அப்படியாக நானும் மாறணுமே. உண்மையில ஒரு அடியானும் அல்லாஹ்வும் நெருக்கமாக இருக்கிறானா, அன்போடு பிணைப்போடு இருக்கிறானா, அதை பார்த்தா இன்னும் ஒரு அடியானுக்கு பொறாமை வரணும். நானும் ரப்போடு அப்படி இருக்கணும் இல்லையா? அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்துக்கு அடியானாக நானும் அப்படி மாறணும் இல்லையா? இந்த துவாவை மிச்ச அழகாக இந்த சூரா ஃபாத்திஹா படிச்சு தருது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம். அப்போ அல்லாஹ்வோட வழிகாட்டல் கிடைக்கலையா, இஸ்லாம் கிடைக்கலையா, மார்க்கம் கிடைக்கலையா, ஈமான் எங்களுக்கு மிஸ் ஆகுதா, அல்லாஹ்வோட கோபம் எங்கள் மீது விதியாகுது, வழிகேடு அங்கே விதியாகுது. யால உலகத்தில் அனைத்தும் இருந்தும் உன்னோட வழிகாட்டல் கிடைக்கலன்ற யால நான் மிஸ்ஸிங், நான் லாஸ்ட், பிறந்ததே நஷ்டம், மௌத்தாகிறது ஆஃபத். யால அப்படியாக என்னை ஆக்கிடாத ரப்பே என்று கேட்குற கெஞ்சி கேட்கின்ற ஒரு துவா. இதை கேட்டு முடிஞ்ச போகிற திருப்பல்லத்தோல சொல்லுவாங்க, வலி அபுதி மாசால், என்ற அடியான் எதை கெஞ்சி கேட்டானோ அது அடியானுக்கு கிடைத்து விட்டது என்று ரப்பு சொல்வதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படி சூரத்தை பார்த்தியா பாருங்க, ரப்போட எப்படி நீங்கள் பேசணும், ரப்புக்கிட்ட உண்மையில் எதை கேட்கணும், ரப்புக்கிட்ட இருக்க ஆகப்பெரிய சொத்து ஹிதாயத், அதை நீங்கள் எப்படி கேட்கணும் என்ற அழகான பாடத்தை இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு என்ன செய்யுது,
மிச்சம் அழகாக படித்து தருது. என்னை அல்லாஹ் தாலா அது கேட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து உண்மையில் இமாமோட சேர்ந்து ஆமீன் என்று சொல்கிறோம். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் உடன்படுறோம், எங்களோட வாழ்க்கைக்கு தேவை அதுதான். எதுதான்? சாப்பாட்டில் பிரச்சனை வந்தால் ஓகே, என்னென்ன தாங்கலும், ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, பசி தாங்கிக் கொள்ளும். இப்போ நான் குடிக்காமல் இருக்கிறோம், தாங்கிக் கொள்ளும் ரப்பே. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய கட்டுறதுக்கு வசதியான வாய்ப்பு இல்லை, இருக்கிற சின்னோடு இன்ஷா பிரச்சனை இல்லையா இல்லை, வாழ்ந்துட்டா மூத்தா போகிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் இழந்தும் உண்ட ஹிதாயத் எனக்கு கிடைக்கலேண்டா நாங்கள் லாஸ்ட். அப்படியான ஒரு துருப்பாக்கியவான்களாக ரப்பே எண்களை ஆக்கிடாத யாழ்லான்னு செல்லப்போக்குள்ள இந்த பள்ளியை முழங்குது. எப்படி முழங்குது? நாங்களாம் உடன்படுறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஆமீன் செல்லப்போக்குள்ள சஹாபாக்களுக்கு முச்சம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, முழு சமூகமும் சேர்ந்து ஆமீன் என்று சொல்லப்போக்குள்ள உடன்படுறோம். யாழ்லா உலகத்தை அதுதான் எங்களுக்கு தேவையாள்லா. அந்த ஆமீனோடு மலக்குமார்களோட ஆமீனும் உடன்படுது. சொன்னாங்க, நீங்கள் சொல்லுகின்ற ஆமீனும் மலக்குமார்கள் சொல்லுகின்ற ஆமீனும் சரியாக உடன்பட்டா நீங்கள் கேட்ட துவா கபூல் ஆகிடும் சொன்னாங்க. எவ்வளோ அழகான துவா, எவ்வளோ அழகான சூரா. இதை நாங்கள் ஒவ்வொரு ஓதுறோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நாங்கள் படிக்கிறது மட்டுமல்ல, இப்படியாக தொழுகையில் இதையும் மோதி அல்லாஹ்வோட உரையாடக்கூடிய அழகான உரையாடலாக எங்கள் தொழுகைகளையும் எங்களுடைய வாழ்க்கையும் ஆக்கியருள்வானாக என்ற துவா படத்தோடு முடிக்கிறேன். வா ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Vatarappala Al Jamiyatul Fakira Jumma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiyatul Fakira Jumma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiyatul Fakira Jumma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Pfizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.